இது பேர் வந்து சொடக்கு தக்காளி, டொப்பு தக்காளி அப்படின்னுவாங்க. இது அப்படியே என்னென்னா ஒரு பெரிய ஒரு வெளியில் இருக்க ஓடு வந்து ஒரு நட்சத்திர வடிவில் ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்டார் கிடையாதுங்க, வித்தியாசமாக இருக்கும். அதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன பழம் இருக்கும். இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா சொடக்கு தக்காளின்னுவாங்க. இதை பறித்து அப்படி நேற்றுல டொப்புன்னு அடிச்சோம்னா டொப்புன்னு வெடிக்கும். உள்ளே வந்து அந்த பழம் இருக்கும். அந்த பழத்தை வந்து சாப்பிடுவாங்க. இப்போ கிராமப்புறங்கள்லாம் இந்த பழத்தை சும்மா என்ன பண்ணுவாங்கன்னா பறித்து சாப்பிடுவாங்க. இது என்னடா அது கோடி ரூபா ஏன்டா சொன்னேன் அப்படின்னா, நம்ம ஊரில் அதோட மதிப்பு தெரியாதுங்க. ஆனால் வெளிநாடுகளில் இதோட மருத்துவ குணம் நிறைஞ்சு, ஸோ மருத்துவ குணம்ன்றதை விட உணவோட நல்ல தரமான உணவு அப்படின்னா இதுவும் சொல்லலாம். இதோட பலன் அறிஞ்சு இப்போவும் அங்கே வரலாம் ரேட்டை பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 1000 ரூபா 1500 தாங்க. 4000 5000லாம் விற்கிது. ஒவ்வொரு நாடை பொறுத்து இருக்குது. இந்த டொப்பு தக்காளி, சொடக்கு தக்காளி அப்படின்றது வேறு ஒன்றுமே இல்லை, நம்ம தக்காளி குடும்பத்தை சேர்ந்தது தான். தக்காளி குடும்பம்னா நம்ம என்ன சொல்லுவோம், சோழநேசி குடும்பம் அப்படின்னுவோம் பார்த்தீங்களா. தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாமே ஒரே குடும்பம் தான். அந்த குடும்பத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு நார்மலான தாவரம் தான் இது. தாயகம்னு பார்த்தோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா அமெரிக்கா சொல்லுவாங்க. ஆனாலும்